أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاقكم لا تسفكون دماءكم ولا تخرجون أنفسكم من ديارهم ثم أقررتم وأنتم تشهدون. நீங்கள் உங்கள் இரத்தங்களை சிந்தாதீர்கள், உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களுடைய மக்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நான் உறுதிமொழி வாங்கியதை எண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒப்புக்கொண்டதோடு நீங்களே இதற்கு சாட்சியாகவும் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 84வது வசனத்திலே பேசுகின்றார். தொடர்ந்து 85வது வசனத்திலே பின்னர் நீங்கள் உங்கள் சமுதாய மக்களையே படுகொலை செய்தீர்கள். யூதர்களை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில். தொடர்ந்து யூதர்களை பற்றியே அவர்கள் செய்த செயல்கள், அவர்களுக்கு கொடுத்த வாக்கியங்கள், அவர்களுக்கான எதிராக இருந்த விஷயங்கள், இது என்றால் தொடர்ந்து அல்லாஹ் இப்படி சொல்லி பேசிக்கிட்டே வர்றான். அதில் ஒரு செய்தியாக சொல்லுகிறான், நீங்கள் உங்கள் சமுதாய மக்களையே படுகொலை செய்தீர்கள். யூதர்களாகிய நீங்கள் யூதர்களையே படுகொலை செய்தீர்கள். உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற்றினீர்கள். குடியிருக்கிற வீட்டிலிருந்து என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் அவர்களை இல்லங்களை விட்டு வெளியாக்கினீங்க. அவர்கள் யூதர்கள் தான். அவர்களுக்கு எதிராக பாவமான முறையிலும் சட்டத்தை மீறியும் அவர்களின் எதிரிகளுக்கு நீங்கள் உதவினீர்கள். உங்களுக்கு எதிராக உங்களுடைய யூதர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். அவர்களே உங்களிடம் போர் கைதிகளாக வந்தால் அப்போது மட்டும் அவர்களுக்காக ஈட்டுத்தொகை கொடுத்து அவர்களை விடுவிக்கிறீர்கள். போர் செஞ்சு பிடிக்கப்பட்டால் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் ஈட்டுத்தொகையை கொடுத்து நீங்கள் அவங்கள மீட்டு கொண்டு வந்துடுறீங்க. எதிரிகள் பிடித்து விட்டால் ஈட்டுத்தொகையை கொடுத்து பிடிச்சி நீங்கள் மீட்டு கொண்டு வர்றீங்க. அதே போல ஆனால் அவர்களின் இல்லங்களிலிருந்து அவர்களை வெளியேற்றுதல் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படிங்கிறது தௌராத் 9 வேதத்தின் மூலமாக உங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு சொல்லப்பட்டிருந்தும் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி மற்றொரு பகுதியை மறுக்கிறீர்கள். உங்களில் இவ்வாறு செய்வோருக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே இழிவை தவிர வேறு எந்த பிரதிபலனும் இல்லை. மறுமை நாளிலே ஆக கொடுமையான தண்டனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை.